வந்து நமக்கு வந்து ஒரு சைடு அறுவடை நடந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ வந்து நம்ம கிணத்துக்கு வருவோம். பிகாஸ் ஃபிஷஸ் அப்டேட் வந்து நம்ம கொடுக்கவே இல்லை. நிறைய பேர் சொன்னீங்க. நம்மள்ட்ட உள்ள நிறைய ஃபிஷ் வந்து நம்ம 2 கிணத்துமே ஸ்பிட் பண்ணி விட்டுருக்கோம். ஹாய் ஹலோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைம் நம்மளோட தோப்பில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் 3 months பிஃபோர் வந்து நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா நெல் பயிரிட்டோம். அடுத்து வந்து இப்போ ரீசெண்டாக போட்டதில் வந்து நெல் சூப்பராக விளைஞ்சிருச்சு, நல்லா க்ரீனிஷாக காமிச்சிருப்போம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெல் வந்து அறுவடைக்கு தயாராகிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வண்டியில் அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து வண்டி ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு குண்டு ஓடி முடிஞ்சு ஃபுல்லாக முடிஞ்சு நம்ம வந்து டிராக்டரில் வந்து எல்லாத்தையுமே ஏற்றியாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பார்ட் ஓடிட்டு இருக்கு. இன்னும் இது மாதிரி இன்னொரு 4-5 பார்ட் இருக்கு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் நான் விளைச்சது நான் மட்டும் இல்லை, கூட வந்து நம்ம கூட வந்து என் தம்பி அண்ட் இன்னொருத்தர் அண்ணனும் தான் விளைச்சோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம இங்கே அண்ட் அங்கே ஒரு 5 பார்ட்டில் வந்து நெல் வந்து விளைஞ்சிருச்சு ஃபுல்லாக. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸோட வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இங்கே வந்து சாப்பிட்டோம். பிகாஸ் இன்னைக்கு வந்து அறுவடைனால 1 day பிஃபோர் வந்து எல்லாருமே செக் பண்ணோம். ஸோ வந்து நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பாய்ஸோட வந்துட்டேன். இங்கேயே சமைச்சு சூப்பராக சாப்பிட்டோம். அண்ட் இப்போ என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். ஆப்போசிட்ல போட்டுக்கோ. இறக்கவா? ஸோ கைஸ், இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சைடு அறுவடை நடந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ வந்து நம்ம கிணத்துக்கு வருவோம். பிகாஸ் வந்து ஃபிஷஸ் அப்டேட் வந்து நம்ம கொடுக்கவே இல்லை. நிறைய பேர் சொன்னீங்க. நம்மள்ட்ட உள்ள நிறைய ஃபிஷ் வந்து நம்ம 2 கிணத்துமே ஸ்பிட் பண்ணி விட்டுருக்கோம். அந்த கிணத்துல தான் கலர் ஃபிஷஸ் நிறைய இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா டிலேபியா ஃபிஷ், அதாவது ஜிலேபி கண்ட ஃபிஷ் தான் நிறையா இருந்துச்சு. ஸோ அப்படி எப்படி தான் இருக்குன்றதாக நாங்கள் பிஸ்கட் க்ரஷ் பண்ணி போட்டு பார்த்தோம். எக்கச்சக்கமான டிலேபியா இருக்கு. அண்ட் பெரிய விரால் இருக்கு. அண்ட் ஒரு 3 ஷார்க் நம்ம வந்து இயர்ஸ் பேக் விட்டுருந்தோம். ஒரு 1.5 years பேக் விட்டுருந்தோம். அந்த ஃபிஷஸ் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு ஜெயண்ட் ஃபிஷ் ஆகலாம் தெரிஞ்சு. அந்த ஃபிஷ்ஷை பார்த்தேன், பட் வீடியோவில் ஷூட் பண்ண முடியல. வந்த செகண்டுக்கு போயிடுச்சு. பட் வந்து பியூரா தெரிஞ்சு அது வந்து ஷார்க் தான், டைகர் ஷார்க் தான். செம்ம பெருசாயிருச்சு. அண்ட் அந்த கிணத்துல வந்து எல்லா ஃபிஷ்ஷும் சூப்பராக இருக்கு. பாக்கூஸ் எல்லாம் சூப்பராக இருக்காங்க. பட் ப்ராப்பராக ஷூட் பண்ண முடியல. ஃபீடிங் மட்டும் கரெக்டாக வந்து வாங்கிட்டு போயிறாங்க. அண்ட் ஸோ வாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நெல் வந்து அறுவடை பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து அறுவடை பண்ண நெல் வந்து டிராக்டர்ல மாத்திட்டு இருக்காங்க. ஸோ பக்கத்துல வந்து காமி, இங்கிட்ட வந்து அங்கிட்டு. ஸோ இப்போ வந்து நெல்லை ஃபுல்லாமே ஃபில்டர் பண்ணி நெல் மட்டும், அந்த செடி மட்டும் வராமல் நெல் மட்டும் எடுத்து நம்ம இந்த வண்டியில வந்து டிராக்டருக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த செகண்ட் குண்டில் வந்து இன்னும் பாதி இருக்கு. இந்த பாதியை நம்ம கட் பண்ணி அடுத்த லோடு வரும். ஸோ இந்த கூட ஸ்கீம் 3 இருக்கு. ஸோ கண்டினியூட்டியா பாருங்க. பஞ்சம்மா பஞ்சு 6-7 வருஷமா வேலை ஆத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கருது அறுத்துக்கிட்டு இருக்கோம். வண்டி வந்திருக்கு. வண்டி வந்து அறுத்துக்கிட்டு இருக்கு. இந்த விவசாயத்தை கோடை விவசாயம், நெல் விவசாயம், இதுவே நாங்கள் 6-7 வருஷமா இங்கே தான் இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென்னந்தோப்புல இருக்கோம். என்னன்னா அங்க வந்து அறுவடை நடந்துட்டு இருக்கு. அண்ட் நம்ம தென்னந்தோப்புல இருக்கோம். இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ல தான் நம்ம வந்து எல்லாத்தையும் பறிச்சோம். அந்த தேங்காய் ஃபுல்லா பறிச்சோம். ஒரு
3-4 டிராக்டர் கிட்ட வந்துச்சு, எல்லாமே இது பண்ணியாச்சு. நம்ம கிட்டத்தட்ட நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 to 300க்குள்ள தென்னை மரம் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இப்போதான் நம்ம வந்து எல்லா காயும் பறிச்சனால அகைன் வந்து விளைச்சல் இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இளநீல இருந்து இப்போதான் தேங்காவா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு இன்னும் டைம் இருக்கு, ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகும் இதெல்லாம் மாறுறதுக்கு. அண்ட் அகைன் இதை பறிக்கிற வீடியோ வேணுமான்றதை முடிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம தேங்காய் பறிக்கிறதையும் ஒரு vlog-ஆ போகலாம். ஸோ இந்த வீடியோ இதுவரை எப்படி இருந்துச்சுன்னு அதையும் முடிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என் ஹைட்டுக்கு ஒரு தென்னை மரம் இருக்கு, பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், எதுவும் குச்சி பாம்பு எதுவும் இருக்கான்னு. இதுல வந்து லைக் தேங்காவோ இளநியோ, இளநீ தான் இருக்கு. பாத்தீங்களா, ஃப்ரெஷ்ஷான இளநீ. இன்னும் தேங்காய் வாங்கல. தேங்காய் மீன்ஸ் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா இருக்கும், இளநீ இருந்துச்சுன்னா நல்லா வெயிட்டா இருக்கும், தண்ணி சவுண்டு கேட்காது. அதுதான் இளநீ. சிம்பிளா இப்படி தான் எங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு தேங்காவும் இளநியும் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாங்காய், தேங்காய் மாங்கான்னு கண்டினியூஸ் ஆகுது. ஆமாப்ல, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் வந்து சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம இதுலயுமே இப்போ வளர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பாத்தீங்கன்னா மாங்காய் இருக்கு. தென்னை மட்டையில இருந்து ஈஸியா பாம்பு ஏறிடும் எலிக்கு போய். இதுல பாத்தீங்கன்னா எறும்பு நிறைய இருக்கும், அதனால இதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இப்போ வந்து மாங்காய் அண்ட் தேங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ நம்மளோட தோப்புல 2 விளைச்சலும் இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் இப்போ இந்த இளநீ வந்து பீஸ் ஆக்கி நானே மாப்பிளையும் குடிக்க போறோம். வாங்க. நல்லா இருக்கா இளநீ? எனக்கு இது வந்து 1/2 தேங்காய் ஆயிடுச்சு. ப்ரோ ஹாய் ஆச்சும் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. அதுவும் சொல்ல மாட்டீங்களா? ஹாய் சொல்லுங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து இன்னொரு ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 குண்டு தான் இருக்கு, ஓடிட்டு இருக்கு. எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா சப்போர்ட் பண்ண பாத்தீங்கன்னா என்னோட மாப்பிள்ள தான். மாப்பிள்ள நீங்களும் ஹாய் சொல்லிருங்க. ஹாய். ஸோ வீடியோ ஃபுல்லா முடிய போகுது. என்னன்னா உங்களுக்கு நெல்ல இருக்கிறதே காமிச்சா போர் ஆயிரும். ஸோ அதனாலதான் கண்டென்ட் அப்படியே மாத்தி கொண்டு போனோம். நம்மளோட கிணத்துல உள்ள ஃபிஷஸ் எல்லாமே பார்த்தோம். அண்ட் நம்ம இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ல பை பண்ண கேமரா அண்ட் மைக் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோட எண்ட் இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. அண்ட் நெக்ஸ்ட் இதோட அப்டேட் என்னன்றதை நான் சின்ன ஷார்ட்ஸ்ல போறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் சொல்லிருங்க மாப்பிள்ள. ப்ரோ நீங்களும் பாய் சொல்லிருங்க.